பாத்ரூமில் உப்பு கரை விடாப்பிடியான அழுக்கு கரை இதெல்லாம் இருக்குதா? அப்போ இந்த பொருளை வந்து தூவி பாருங்கள். உங்கள் வீட்டு பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாயிடும். அது என்ன அப்படின்னு வீடியோவில் வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் நல்லா பளபளப்பாக பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருள் இருந்தால் போதுங்க. அது என்ன அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிற பொருள் வந்து சிட்ரிக் ஆசிட், அதாவது லெமன் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொருள் தான் எடுத்திருக்கேன். இது வந்து விலை வந்து ரொம்பவே கம்மி. ஆனால் வந்து இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நல்லா நிமிஷத்தில் பளிச்சு நல்லா பளபளப்பாயிடும். நான் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வச்சுருக்கேன். அதை தான் வச்சு நான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு பொருள் அப்படின்னு தான் இதை சொல்லணும். இது பார்க்குறதுக்கு வெள்ளை கலர் சீனி மாதிரியே இருக்கும். அதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள் பாத்ரூம் குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1.5 டீஸ்பூனே போதுமானது. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்சியில் நல்லா பவுடராக நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம பாத்திரத்தில் போடாமல் இந்த மாதிரி சரட்டை இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமான சரட்டையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு அகலமான சரட்டை நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பவுடரை வந்து அந்த சரட்டை கூட சேர்த்தாச்சு. நம்ம மிக்ஸி ஜாரையும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. கழுவி அப்படியே வந்து நம்ம பாத்ரூம்லேயே ஊற்றி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது கூடவே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்டு தான் சேர்க்க போகிறோம். நைஸ் சால்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்துருண்டை தான் ஒரு கட்டி நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பவுடர் ஃபார்மில் நசுக்கி அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால பாத்ரூமில் அந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தூங்க போயிட்டோம் அப்படின்னா வந்து அந்த பாத்ரூம்லேயே அப்படியே வந்து மேய்ஞ்சிட்டு நிற்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து அந்துருண்டை இருந்துச்சுன்னா ஒன்று வந்து பொடிச்சு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா அந்த சால்ட்டெல்லாம் வந்து நம்ம வந்து டைல்ஸ் தரையை வந்து நல்லா பளபளப்பாக பளிச்சுன்னு ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பேக்கிங் சோடா, சால்ட் இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட இன்னும் ஒரு பொருள் நம்ம வந்து சேர்க்கலை, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வாசலுக்கெலாம் கோலம் போடுவோம் இல்லையா, கோலமாவு பொடி, அதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அழுக்கு படிஞ்சு போயிருக்கும். கோலமாவு கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவும் போது நல்லா இன்னுமே நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும். அதனால் வந்து கோலமாவு இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொருளை வந்து நம்ம தூவி பாத்ரூம் நல்லா தேய்ச்சி கழுவும் போது பல நாள் இருக்கிற உப்பு கரை, அழுக்கு, விடாப்பிடியான கரை இதெல்லாம் வந்து நிமிஷத்தில் நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து இதை வந்து அழகாக தூவி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போவே வந்து லைட்டாக கட்டி பிடிச்ச மாதிரி தான் ஆகிடுச்சு பாருங்கள். எங்கள் வீட்டு பாத்ரூம் அங்கங்கே அப்படியே வந்து உப்பு கரையாக வந்து படிஞ்சு போயிருக்கு. ஏன்னா நாங்கள் கடலோரம் இருக்கிறதுனால அடிக்கடி பார்த்திங்கன்னா வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி வந்து லைட்டாக ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எனக்காவது வந்து ஒரு 15 நாள் அப்படி இல்லைனா வந்து ஒரு 20 நாளைக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து டீப் க்ளீனிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த உப்பு கரை பிடிக்கிறது, விடாப்பிடியான அழுக்கு கரை இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா வந்து நம்ம பொடியை தூவினதுக்கப்புறமா லைட்டாக வந்து கொஞ்சம் மகில் தண்ணி பிடிச்சி நல்லா தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து குச்சி துரப்பம் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சு நல்லா பளபளப்பாக இருக்கும். எங்கள் வீட்டு பாத்ரூம் கொஞ்சம் குட்டி பாத்ரூம் தான், அதனால் வந்து சூப்பராகவே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்ததுக்கும் இப்போ வந்து பாத்ரூம் பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் தேய்க்கும் போது எந்த அளவு அழுக்கு போயிட்டுருக்குன்னு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கும். ஆனால் வந்து லெமன் சால்ட் வந்து அந்தளவு நம்மக்கிட்ட இருக்காது. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லையுமே வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள். விலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. அதையும் வந்து இந்த பொருளோட சேர்த்து நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்ரூம் நம்ம க்ளீன் பண்ணது ஓரளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.